உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தின் புதிய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் மாஜி IRS அதிகாரி திரு அருள்ராஜ் அவர்கள் RSS சித்தாந்தங்களை தமிழக வெற்றிக் கழகம் மூலமாக தமிழக மக்கள் மீது திணிப்பதற்கு முயற்சி செய்கிறாரா என்கிற தலைப்பிலேயே நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்ய வேண்டிய அவசியம் எதனாலே ஏற்பட்டது என்று கேட்டால், சமீபத்தில் ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னால் இந்திய திருநாட்டின் ஒரு IRS அதிகாரியாக பணியாற்றிய திரு அருள்ராஜ் என்கிற மனிதன் தன்னுடைய அரசு பதவியை துறந்து அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார். அவர் தமிழக வெற்றிக் கழகத்தை தன்னுடைய அரசியல் வாழ்வுக்காக தேர்வு செய்திருக்கிறார். தளபதி விஜய் அவர்களுடைய முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் அவர் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னை தாவேக்காவில் இணைத்து கொண்ட அன்றைக்கே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் என்கிற பதவியை மகுடத்தை தளபதி விஜய் அவர்கள் அவருக்கு தந்திருக்கிறார். மாஜி IRS அதிகாரியாக இருக்கிற மரியாதைக்குரிய அருள்ராஜ் அவர்கள் தாவேக்காவினுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் என்கிற அடையாளத்தோடு கட்சியில் தன்னை இணைத்து கொண்ட 2 நாட்களுக்கு பிறகு அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். பத்திரிகையாளர்களை சந்தித்த போது பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு அருள்ராஜ் அவர்கள் அந்த பத்திரிகையாளர்களிடத்தில் ஒரு கருத்தை ஆழமாக பதிவு செய்கிறார். என்ன கருத்துன்னா, தமிழ்நாட்டில் முதலமைச்சரை வாக்காளர்கள் நேரடியாக தேர்வு செய்ய வேண்டும் என்கிற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்கிறார். ஆக முதலமைச்சரை வாக்காளர்கள் நேரடியாக தேர்வு செய்ய வேண்டும் என்கிற இவருடைய கோரிக்கை தான் கடந்த காலங்களிலே RSS இயக்கம் இந்திய திருநாட்டில் எழுப்பி வருகிற கோரிக்கை. இந்திய தேசத்துடைய பிரதமரை மக்கள் நேரடியாக தேர்வு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் கடந்த சில பல ஆண்டுகளாக RSS இயக்கம் இந்த நாட்டு மக்கள் மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கிறது. ஆக RSS சித்தாந்தம் கருத்து என்னன்னா, அதிபர் முறை தேர்தலை இந்திய தேசத்துக்குள்ளே திணிப்பதற்காக அது முயற்சி செய்கிறது. ஆக RSS சித்தாந்தம் தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை கோத்திரமாக பார்க்கப்படுகிறது. ஆக அந்த கொள்கை கோத்திரத்தை, சித்தாந்தத்தை இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ தமிழக வெற்றிக் கழகத்துடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் என்கிற மகுடத்தை அணிந்தவாறே மாஜி IRS அதிகாரி மரியாதைக்குரிய அருள்ராஜ் அவர்கள் நாட்டு மக்கள் மத்தியிலே விதைப்பதற்கு முற்படுகிறார். இந்த IRS அதிகாரியை எடுத்துக்கொள்ளுகிற போது அவர் பணியில் இருந்த காலத்திலேயே
பத்திரிகைகளிலே கட்டுரைகள் எழுதுகிற அந்த பழக்கத்தை கொண்டவராக இருக்கிறார். அவர் எழுதுகிற பல்வேறு கட்டுரைகளில் இந்த கருத்தையே அவர் பல இடங்களிலே வலியுறுத்தி பேசுவதையும் எழுதுவதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஆக ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்து கொண்டு மரியாதைக்குரிய அருள்ராஜ் அவர்கள் அதிபர் முறை தேர்தலை வலியுறுத்தி கருத்துக்களை வெளியிடுகிறார்னா அது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட கருத்தாக பார்க்கப்பட்டது. திரு அருள்ராஜ் என்கிற ஐஆர்எஸ் அதிகாரியுடைய தனிப்பட்ட கருத்தாகவே நாட்டு மக்கள் மத்தியிலே அது பேசப்பட்டது. ஆக அரசு பதவியிலே இருந்தாலும் கூட தன்னுடைய சொந்த கருத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்திய ஜனநாயகம் அவருக்கு இடம் தந்திருக்கிறது. ஆகையினாலே அந்த ஜனநாயக உரிமையை பயன்படுத்தி அவர் பேச்சுரிமையின் மூலமாக எழுத்துரிமையின் மூலமாக தன்னுடைய கருத்துக்களை நாட்டு மக்கள் மத்தியிலே சொன்னார். அதிலே தவறு இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. ஏன்னா அது தனிப்பட்ட திரு ஐஆர்எஸ் அதிகாரி அருள்ராஜ் அவர்களுடைய கருத்து. ஆனால் இன்றைக்கு மரியாதைக்குரிய அருள்ராஜ் அவர்கள் மாஜி ஐஆர்எஸ் அதிகாரி அவர்கள் இன்னைக்கு அவர் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற ஒரு அரசியல் கட்சியினுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் என்கிற மகுடத்தை அணிந்து நிற்கிறார். அவர் பேசுகிற கருத்துக்கள் இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியில் எவ்வாறு பார்க்கப்படுகிறதுனா அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற தளபதி விஜய் அவர்களுடைய கருத்துக்களாகவே நாட்டு மக்கள் மத்தியிலே பார்க்கப்படுகிறது. தளபதி விஜய் அவர்களை பொறுத்த மட்டிலே இந்த கருத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரா என்பதை நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு அவருக்கு இருக்கிறது என்பதையும் அவர் தவிர்த்து விட முடியாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், இளம் வாக்காளர்கள், இளைஞர்கள், முதல்நிலை வாக்காளர்கள், இவர்களெல்லாம் இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களை நேசிக்கிறவர்களாக ஆதரிக்கிறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். திரைப்படங்கள் மூலமாக விஜய் அவர்களுடைய கொள்கைகளை, சித்தாந்தங்களை ஏறி பிடித்த அந்த இளைஞர்கள், இளைஞர்களுடைய கூட்டம் இன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ளே வந்திருக்கிற தளபதி விஜய் அவர்கள் எதை பேசுகிறார்களோ, எதை செய்கிறார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை பின்தொடர்வதற்கு இன்னைக்கு ஒரு குரூப் ஆஃப் இளைஞர்களும் இளைஞர்களும் களத்திலே காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக கருத்துக்கள் பற்றி இன்னைக்கு இருக்கிற இந்த இளைஞர் கூட்டத்துக்கு தெரியுமான்னா தெரியாது. இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த போது இந்த ஜனநாயகத்தை நமக்கு உருவாக்கி தந்த பெருமை யாருக்கு உண்டுன்னா மரியாதைக்குரிய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு உண்டு. பீப்புள்ஸ் ரிப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் என்று சொல்லுகிற ஒன்றை இந்த நாட்டு மக்களுக்கு தந்ததன் மூலமாக ஜனநாயகத்தில் இந்தியா போன்ற நாட்டில் மக்கள் பிரதிநிதிகளாக அந்த கான்ஸ்டிடியூவன்சி மூலமாக தேர்வு பெறுகிறவர்கள்தான் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரையோ ஒரு நாட்டினுடைய பிரதமரையோ தேர்வு செய்ய முடியும் என்கிற அரசியல் சித்தாந்தத்தை, கோட்பாடுகளை நம்முடைய நாட்டுக்கு வகுத்து தந்த பெருமை மரியாதைக்குரிய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு உண்டு என்கிற இதுபோன்ற உண்மைகளெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற படித்த இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தெரியுமா என்பது $1,000,000 கேள்விகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த இளைஞர்கள், இளைஞர்கள் இன்றைக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு பின்னாலே அணிவகுத்து நிற்கிறவர்கள் என்ன நினைக்கக்கூடும்னா மரியாதைக்குரிய ஐஆர்எஸ் அதிகாரி அருள்ராஜ் அவர்கள் அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் என்கிற நிலையிலே இருந்து கொண்டு சொல்லுகிற கருத்துக்கள் எல்லாம் தளபதி விஜய் அவர்களுடைய கருத்துக்கள் தான் என்று ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் செயல்படுகிற இடத்துக்கு அந்த இளைஞர்கள் கூட்டத்தை தள்ளுகிற ஒரு நிலை தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே உருவாகிவிடக்கூடும். ஆக தெரிந்தோ தெரியாமலோ மரியாதைக்குரிய மாஜி ஐஆர்எஸ் அதிகாரி அருள்ராஜ் அவர்கள் என்ன திட்டமிடுகிறார்னா ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை தமிழக வெற்றிக் கழகத்தை பயன்படுத்தி தமிழக வெற்றிக் கழகம் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் மீது திணிப்பதற்கான முயற்சியிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது.
ஆக மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியல் களத்திலே தங்களுடைய கொள்கையாக எதை சொல்லுகிறார்னா, என்னுடைய அரசியல் எதிரி என்று சொல்லுகிற போது தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். தன்னுடைய கொள்கை எதிரியாக மத்தியை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியையே அவர் சொல்லுகிறார். ஆக கொள்கை எதிரி ஆதரிக்கிற ஆர்எஸ்எஸ், அந்த ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிற சித்தாந்தங்களை யார் ஒருவர் தன்னுடைய கொள்கை எதிரி என்று இன்னொருவரை சொல்லுகிறாரோ, அந்த அவர்களுடைய சித்தாந்தங்களை இவருடைய கட்சியினுடைய கொள்கை விளக்க பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்டு நாட்டு மக்கள் மத்தியிலே பரப்புகிறார் என்று சொன்னால், இது மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் களங்கத்தை உருவாக்குகிற செயல் என்பதை தயவு கூர்ந்து நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் இந்த அவருடைய கட்சியினுடைய கொள்கை விளக்க பொதுச் செயலாளராக இருக்கிற அந்த மாஜி ஐஆர்எஸ் அதிகாரி செய்திருக்கிற இந்த செயலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அத்தனையும் வேடிக்கை பார்க்கிற நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் இந்த கருத்தை சுட்டி காட்டுவதற்கோ தட்டி கேட்பதற்கோ கண்டிப்பதற்கோ இன்னைக்கு தயாராக இல்லை. ஏன் தயாராக இல்லைன்னா, அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய பெயர் தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்திலே டேமேஜ் ஆக வேண்டும் என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கிற நிலையில் இருக்கிறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே தான் என்னன்னா, இந்த மாஜி ஐஆர்எஸ் அதிகாரியுடைய கருத்தை அவர்கள் கண்டிக்கிற இடத்திலேயோ சுட்டி காட்டுகிற இடத்திலேயோ மாற்று கட்சிகள் இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களுடைய கட்சிக்கு எதிராக சுட்டி காட்டுகிற நிலையில் இல்லை. ஆக இதையெல்லாம் தளபதி விஜய் அவர்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு இதற்கான விளக்கத்தை நாட்டு மக்களுக்கு தர வேண்டிய கடமையும் கடப்பாடும் அவருக்கு உண்டு என்பதை தயவு கூர்ந்து அவர் மறந்துவிடக்கூடாது. நாட்டு மக்கள் மத்தியில் இந்த கொள்கை பரப்பு பொதுச் செயலாளருடைய கருத்து குறித்து அவர் விளக்கம் தர வேண்டும், அதை திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த கருத்துக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்பது போல அவர் விளக்கம் தர வேண்டும் என்பதை நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த அத்துணை நல்லுள்ளம் படைத்த தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக. வாழ்க புரட்சி தமிழர் 2026 முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார். நன்றி, வணக்கம்.